கோட் போடியம் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சம் ஈக்குவல் டு டார்கெட் ஆர் குட் பேர் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்புட்டா ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு அரே ஏ, அப்புறம் இன்டீஜர் பி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரேல உள்ள ஏதோ ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணா நமக்கு இன்டீஜர் பி வரணும். சப்போஸ் இன்டீஜர் பி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ண போறோம், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ இன்புட் பாத்தீங்கன்னா a is equal to 1 2 3 4 5. b ஓட வேல்யூ 5. இந்த அரேல இருக்கிற ஏதோ ரெண்டு எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா b வருதான்றதை நம்ம செக் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதான் நம்மளுடைய அரே. 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5 வருது. அதே மாதிரி 2வையும் 3வையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5 வருது. சோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அல்காரிதம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நெஸ்டட் லூப் யூஸ் பண்ண போறோம். நெஸ்டட் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா i வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்றோம். எது வரைக்கும் இட்டரேட் பண்ண போறோம்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். இப்ப j இன்னொரு ஃபார் லூப். j ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா i+1ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இட்டரேட் பண்ண போறோம். இப்போ i ஓட வேல்யூவும் j ஓட வேல்யூவும் இருந்துச்சு சேமா இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ண போறோம். வரக்கூடிய a of i ஓட வேல்யூவும் a of j ஓட வேல்யூவும் b ஆ இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, இல்லனா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ இன்புட் பார்க்கலாம். 1 2 3 4 5. i ஓட வேல்யூ 0, j ஓட வேல்யூ 1. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம்னா i from 0, j from i+1. அப்ப 0 + 1 1. 0 a of 0 plus a of 1. 1 + 2 3 no. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a of 0, a of 2. 1 + 3 4 no, false. a of 0, a of 3. 1 + 4 5 true. ஏன்னா 5 is equal to b, correct. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a of 0, a of 4, 5 + 1 6 so no. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 + 4 = 5 நம்ம கண்டுபிடிச்சோன்னே இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். பட் ஸ்டில் இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் குட் பேர்ஸ் இந்த அரே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ஒரு அரேல உள்ள எல்லா குட் பேர்ஸோட கவுண்ட்டையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா இட்ரேஷனை கண்டினியூ பண்ணுவீங்க டில் லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். இப்போ i ஓட வேல்யூ 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துருச்சு. j ஓட வேல்யூ i+1. சோ i = 1, j = 2. 1 + 2 பாத்தீங்கன்னா a of first index, a of second index. 2 + 3 5. Correct. Yes. Next a of 1, a of 3. 4 + 2 6. No, false. a of 1, a of 4. 2 + 5 7. False. அடுத்தது i இன்கிரிமெண்ட் ஆகுது 2க்கு. i ஓட வேல்யூ 3, a of 2 பாத்தீங்கன்னா 3, a of 2 plus a of 4. 5 + 3 8. No. Oh sorry. 3 + 4 7. No. Next பாத்தீங்கன்னா 3 + 5 8. No. Next மறுபடியும் i ஓட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது. i = 3. 4 + 5 நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 9. So no. மறுபடியும் i ஓட வேல்யூ 4, வேற எதுவுமே இல்ல. j ஓட வேல்யூ சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சோ நமக்கு என்னன்னா லூப்பை விட்டு வெளியில வந்துரும். இந்த ப்ரோக்ராமிங் பார்ட் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் பேர். நமக்கு இன்புட்டா அரே ஏவையும் b ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்ரேட் பண்ண போறோம் 0ல இருந்து a டாட் லென்த் வரைக்கும், which means i less than a டாட் லென்த், which means a டாட் லென்த் -1 லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். அடுத்தது ஜேவை நம்ம இட்ரேட் பண்ண போறோம். எதுல இருந்துனா i+1ல இருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். சோ இப்போ வந்து ஐயும் ஜேவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்கிப் பண்றோம், அடுத்ததுக்கு வரும். இப்போ சப்போஸ் ஐயோட வேல்யூ a of i plus a of j equal to b ஆ இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்றோம். சப்போஸ் எல்லா என்டையர் அரேவையும் நம்ம இட்ரேட் பண்ணிட்டோம், ஆனா நமக்கு அந்த பேர் கண்டுபிடிக்கல, which means எந்த 2 எலமெண்ட்ஸுமே b வந்து ஈக்குவலா இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். சோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.